அனைவருக்கும் முதலில் வணக்கம். தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் பெருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றவர். அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்தார். நாங்கள் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட. ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும். எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு, ஒரு பச்சை தமிழருக்கு, தமிழர் அவர்களெல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை. இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, தமிழரான அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். ஆக நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை. ஏனென்றால் அங்கே அவர் மாற்றுக் கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. திமுக நேரு நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் 63 கோடி ரூபாய்க்கு மேலே, 634 கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நேரு நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய 7-8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது. ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். ஏற்கனவே ஒரு கார்பரேஷன்ல, மதுரை கார்பரேஷன்ல பிரச்சனை. அதே மாதிரி இங்கே சென்னையில குடிநீர் வழங்குதல் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற வகையில் நிச்சயமாக தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்குது. நாங்க சட்டரீதியா அதை சந்திக்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு கேள்வி சொல்றாரு. இல்ல, 10 ரூபாய் பாட்டில் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்க பொறுப்பு. இதுதான் தாரக மந்திரமா தமிழக அரசிற்கு இருக்கு. பாட்டில்னா 10 ரூபா, அரசாங்க பொறுப்புனா பல லட்சம் ரூபாய். இன்னைக்கு எந்த செந்தில் பாலாஜி கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க. ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும். காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம், நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். நீங்கள் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, வீட்டில் மறைஞ்சவங்கெல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு. நான் 67லேருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை. ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடுனால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 3 முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்கிறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் முறைகேடால தான்
திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அந்த முறைகேடு SIR அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று, சில புதிய கட்சிகள் SIR பற்றி தெரியாமல் பேசுகிறாங்க. SIR என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு, அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு மறு தேர்தல் வைக்கப்பட்டது. எல்லாம் போகஸ் ஓட்டு. ஆக இன்னைக்கு திமுக இந்த SIR-ஐ எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் முறைகேடோடு வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்காகத்தான். அதே நிலைப்பாட்டோட தான் இருக்கிறோம். பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு வரமாட்டோம் தாவேகா. இல்ல, இதற்கு எங்களது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும். அதற்கு நாங்க எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம். எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம்னு விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும். திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோன்னு கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, விஜய்க்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் கொடுத்திருப்பாங்க. அதனால எங்க கட்சி தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு. ஆனா SIR-க்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகரராஜனும் கரைத்த தியாகராஜன் எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க. SIR என்பது கிளீனிங் தி சிஸ்டம். உங்களுக்கு எதையும் கிளீன் பண்ணாலே பிடிக்காது, அதான் உங்களோட பிரச்சனை.